டு ஆல் இப்போ நம்ம 1 மினிட் வீடியோவில் கருணக்கிழங்கு சாப்பிட்றனால என்ன நன்மைகள்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம்ல, பிபின்றது அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதே சமயம் வந்து மாரடைப்பு, கேன்சர் வராமையும் இது தடுத்து கொடுக்கும். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது கருணக்கிழங்குல. அதனால நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி, வயிற்று வலி, தலைவலி, கால் வலி எல்லா வலியும் இருக்கும். அந்த டைம் வந்துட்டு கருணக்கிழங்கு மசியலாவோ இல்லை குழம்பாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலியெல்லாம் போய்க்கிறோம். இப்போ வந்து புற்றுநோய் பார்த்தீங்கன்னா வயிற்று புற்றுநோய், குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய்ன்னு சொல்லி அதிகமாகவே வருது காரணம் இல்லாமல். அப்போ வந்து அதிகமாக வந்து இதை நீங்கள் கருணக்கிழங்கு எடுத்துக்கிறணும். ஏன்னா கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிலே கருணைன்ற பேர் இருக்கிறதுனால நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தாக தான் இது இருக்குது. ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்க, மூல நோய், குடல் புண்ணு இதெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு இது அதிகமாக எடுத்துக்கலாம். பெண்கள் இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு பிளட்டும் கம்மியாக இருக்கும், எலும்பும் பலவீனமாக தான் இருக்கும். அந்த டைம் இவங்க எடுத்துக்கிறதுனால எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம். கண் பார்வை வந்து மங்களா தெரிகிறவங்களுக்கு வந்து இது அதிகமாக எடுத்துக்கிட்டா நல்லாவே தெரியும். இது அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால இளமையாகவும் தெரியும். ஸோ யாரும் வந்துட்டு கருணக்கிழங்கு அவாய்ட் பண்ணிட வேணாம். அதை மசியலாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.